டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படத்துக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழர் ஒருத்தர் ப்ரொடியூசராக இருந்திருக்காரு. ஹாலிவுட்ல டைரக்டர்ஸ் ஒரு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. படமும் ஹிட் ஆகும் அப்படின்னு 10 திரைப்படங்கள் சினிமா மேல ஆர்வம் வந்ததா சொல்லப்படுது. 2013 சவுதி அரேபியால தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட இலங்கையில் இருக்கிற கிதுல் கல என்ற வனப்பகுதியில் தான் அந்த இடம் இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த இடத்துல கழனி 6 ஓடிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உலகத்தையே ஆண்டு கொண்டிருப்பவர், மிகப்பெரிய பிசினஸ்மேன், பில்லியனர், ஒரு நாட்டின் பிரசிடென்ட். இன்னைக்கு இந்த நேரத்தில் அரசியல் சம்பந்தமாக மிகவும் பிரபலமாக பேசப்பட்டு கொண்டிருப்பவர். இவர் சினிமாவில் நடிச்சிருக்காரு அப்படின்னா எப்படி இருக்கும்? மிகப்பெரிய பில்லியனர், அமெரிக்காவோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நடித்த ஹாலிவுட் திரைப்படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சினிமாவில் நடித்தாரு அப்படின்னாலே ஒரு சர்ப்ரைஸ். அதை விட மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படத்துக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழர் ஒருத்தர் ப்ரொடியூசராக இருந்திருக்காரு. இந்த 2 விஷயத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெடி? 1980, 1990 இந்த காலப்பகுதியில் அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு பிசினஸ்மேன் மட்டும் இல்லை, லக்ஸரி, மணி, பவர்ஃபுல், செலிபிரிட்டி லைஃப் ஸ்டைல், இதற்கெல்லாம் ஒரு சிம்பிளா இருந்தார். அந்த காலத்துல சோஷியல் மீடியா கிடையாது. ஆனா டிவி ஷோஸ், நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ், மேகசின், செலிபிரிட்டி இன்டர்வியூ, இது எல்லாத்திலையுமே தொடர்ந்து வந்த முகம் டொனால்ட் ட்ரம்ப். அதனால ஹாலிவுட்ல டைரக்டர்ஸ் ஒரு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு மூவில இது ரிச் வேர்ல்டு, பவர்ஃபுல் பீப்புள் வேர்ல்டு அப்படின்னு ஆடியன்ஸுக்கு ஒரு சீன்லயே புரிய வைக்கணும். மிக பவர்ஃபுல்லான ஒருத்தரை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்த ஒருத்தர் தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை ஒரு படத்துல ஒரு சீன்ல கேமியோவா நடிக்க வச்சா, சிறப்பு தோற்றத்துல நடிக்க வச்சா, அவங்க நினைச்ச மாதிரி ஒரு சிச்சுவேஷனை புரிய வைக்கிறது மட்டும் இல்ல, படமும் ஹிட் ஆகும் அப்படின்னு கேமியோவா நடிக்க வச்சாங்க. அப்படி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நடித்த ஹாலிவுட் திரைப்படங்கள் 10 திரைப்படங்கள். இந்த எல்லா திரைப்படங்களையும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை ஒரு ஆக்டரா யூஸ் பண்ணல, டொனால்ட் ட்ரம்ப்பாவே யூஸ் பண்ணாங்க. ஆனா அந்த சீனுகள் மாறுபட்டிருக்கும். அந்த 10 திரைப்படங்களையும் என்னென்ன திரைப்படங்கள் எந்த காலத்துல வந்துச்சு அப்படின்னு இப்ப பார்க்கலாம். டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னா ஒரு பிராண்ட். ட்ரம்ப்னா மணி, ட்ரம்ப்னா லக்ஸரி, ட்ரம்ப்னா செலிபிரிட்டி லைஃப் ஸ்டைல். ட்ரம்ப் அவர்கள் ஒரு சீன்ல வந்தாலே ஆடியன்ஸுக்கு வைப் செம்மையா ஏறிச்சு. அவர் நடிச்ச ஒவ்வொரு சீனுமே அந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய பலமா இருந்துச்சு. ட்ரம்ப் அவர்கள் மிகப்பெரிய பில்லியனர். அப்ப அவர் நினைச்சா ஹீரோவாவே நடிக்கலாமே, எதுக்காக கேமியோவா ஒரு சிறப்பு தோற்றமா நடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ட்ரம்ப் அவர்களுக்கு சினிமால நடிக்கிற பேஷனே கிடையாது. ட்ரம்ப் அவர்களை ஒரு கேமியோவா திரைப்பட உலகம் யூஸ் பண்ணாங்க. இதுல ட்ரம்ப் அவர்களுக்கு என்ன லாபம்? அந்த காலத்துல அமெரிக்கால ஒரு பிசினஸ் மேன ஒரு பிசினஸ் வேர்ல்டுக்கு தான் அதிகமா தெரிஞ்சிருக்கும். ஆனா ட்ரம்ப் என்ன திங்க் பண்ணாருன்னா, நம்ம மூவில இந்த கேமியோவா வந்தோம்னா குடும்ப ஆடியன்ஸ், கிட்ஸ், பாப் கல்ச்சர் ஆடியன்ஸ், இவங்க எல்லாருக்குமே நம்மளோட முகம் ஈஸியா பழக்கத்துக்கு வந்துடும் அப்படின்றதுக்காக அவர் ஒரு கேமியோவா நடிச்சதா சொல்லப்படுது. அவர் பின்னால அரசியலுக்கு வரும்போது அவரோட ஃபேஸ் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அப்பவே அரசியலுக்கு வரணும் அப்படி ஒரு திட்டம் இருந்திருந்து கூட இதை பண்ணியும் இருக்கலாம். இந்த இடத்துல நம்ம இன்னும் ஒரு ட்விஸ்டையும் பார்க்க போறோம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நடிச்ச ஹாலிவுட் திரைப்படங்கள் 10ல முதலாவது திரைப்படம் தான் கோஸ்ட் கான் டு இட். இந்த திரைப்படத்துக்கு அசோசியேட் ப்ரொடியூசரா இருந்தவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழர் சந்திரன் ரெட்னம். இப்ப நம்ம அவரை பத்தி பார்க்கலாம்.
யாழ்ப்பாணம் இணுவிலைச் சேர்ந்த வரலாற்று ஆசிரியரும் எழுத்தாளருமான டாக்டர் ஜேம்ஸ் டி ரெட்னம் அவர்களுக்கும் கொழும்பை சேர்ந்த எவிலின் விஜயரத்னே ரெட்னம் இவங்களுக்கும் 1948 பிறந்தவர் தான் இந்த சந்திரன் ரெட்னம். இவர் வளர்ந்தது படிச்சது எல்லாமே கொழும்புல அப்படின்னு சொல்லப்படுது. இவருக்கு 8 வயசா இருக்கும்போது 1956 ஹாலிவுட் திரைப்படம் ஒன்று த பிரிட்ஜ் ஆன் த ரிவர் இலங்கையில ஷூட் பண்ணப்பட்டது. இந்த திரைப்பட குழுவினர் சந்திரன் ரெட்னம் அவர்களோட வீட்டுல தான் அவங்க தங்கி இருந்திருக்காங்க. அந்த படக்குழுவினரையும் படப்பிடிப்புகளையும் பார்த்து தான் சந்திரன் ரெட்னம் அவர்களுக்கு சினிமா மேல ஆர்வம் வந்ததா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிபோர்னியா திரைப்பட கல்லூரியில சந்திரன் ரெட்னம் அவர்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இந்த திரைப்பட கல்லூரிக்கும் ஹாலிவுட் சினிமாவுக்கும் ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருந்தா சொல்லப்படுது. அதனால இவருக்கும் ஹாலிவுட்ல நுழையிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. அதற்கு பிறகு சந்திரன் ரெட்னம் அவர்கள் ஹாலிவுட் சினிமாலையும் நிறைய திரைப்படங்கள்ல வேலை பண்ணதாகவும் சொல்லப்படுது. ஹாலிவுட் சினிமாவை படப்பிடிப்புக்காக இலங்கையில வந்து ஷூட்டிங் பண்றதுக்கு காரணமா இருந்த முக்கியமானவர்கள்ல இவரும் ஒருத்தரா கருதப்படுறாரு. 1989 எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் கோஸ்ட் கான்ட் டூ இட். ட்ரம்ப் அவர்கள் முதலாவது சிறப்பு தோற்றத்துல நடிச்ச திரைப்படம் கோஸ்ட் கான்ட் டூ இட். இந்த திரைப்படத்துக்கு அசோசியேட் ப்ரொடியூசரா இருந்தவர் இந்த சந்திரன் ரெட்னம் அவர்கள். இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்ட்ல இவரோட பேர் வர்றதையும் நம்ம பார்க்கலாம். சந்திரன் ரெட்னம் அவர்கள் அவரோட சினிமா வாழ்க்கையை அத்தோட முடிக்காம இன்னும் தொடர்ந்துட்டு இருக்காரு. தற்போது என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா சர்வதேச ரீதியில் எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த திரைப்படம் 2013 சவுதி அரேபியால தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட ரிசானா நஃபீக் அவங்களோட உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆஸ்கார் வின்னிங் ஆக்டர் ஜெரமி ஐரன்ஸ், வரலட்சுமி சரத்குமார், ரிசானா கதாபாத்திரத்துல இலங்கையைச் சேர்ந்த தமிழ் பேசக்கூடிய விதுஷிகா நடிச்சிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த வருடம் செப்டம்பர் மாதத்துல அந்த திரைப்படம் வெளியாகிறதாகவும் சொல்லப்படுது. சந்திரன் ரெட்னம் அவர்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்த அந்த மூவி த பிரிட்ஜ் ஆன் த ரிவர் அந்த ஷூட்டிங் லொகேஷன் இன்னும் அந்த இடத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. ஷூட்டிங் லொகேஷன் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இலங்கையில் இருக்கிற கிதுல் கல என்ற வனப்பகுதியில் தான் அந்த இடம் இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த இடத்துல கலனி ஆறு ஓடிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அந்த இடத்துல இப்போவும் போனீங்கன்னா த பிரிட்ஜ் ஆன் த ரிவர் அப்படின்னு போட்டு இந்த ஷூட்டிங் லொக்கேஷன் அப்படின்னு அந்த இடத்தை டூரிஸ்ட்டுக்கு வந்து பார்க்குற மாதிரி அந்த இடம் இன்னும் இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிளைமேக்ஸ் ஒரு வெடிகுண்டு வச்சு அந்த பாலத்தை தகர்க்கிற மாதிரி தான் அந்த சீன் இருக்கும். உண்மையாகவே இந்த பாலத்தை அவங்களே அந்த இடத்துல அமைச்சு இந்த படத்துக்காகவே கடைசி சீனில் உண்மையிலேயே வெடிகுண்டு வச்சு தகர்த்ததா சொல்லப்படுது. இப்போ போனோம்னாலும் அந்த இடம், அந்த பாலம் இருக்காது, அந்த இடம், அந்த லொக்கேஷன் இன்னும் அந்த இடத்துல இருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க ஜி ட்ரீம்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.